Alhamdulillah Rabbil Alameen wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. அல்லாஹ் தாலா எங்களோட இந்த அமர்வை அங்கீகரித்து கொள்ளணும் எல்லாரும் துவா கேட்போம். உண்மையிலேயே நாங்கள் எல்லாரும் எங்கள் எல்லாருக்கும் மிச்சம் தெளிவான ஒரு விஷயம்தான், அல்லாஹ் தாலா இந்த உலகத்தை பொறுப்பாளன் அல்லாஹ் தான். அவன் தான் படைச்சது, உலகத்தில் எல்லாத்தையும் படைத்ததும் அவன் தான், அதுக்கும் அவன் தான் உறுத்தாளி. எங்களை படைத்ததும் அல்லாஹ் தான், அவன் தான் எங்களுக்கும் பொறுப்பாளி, உறுத்தாளி. அப்போ ஒட்டுமொத்தமாக உலகத்தில் உள்ள எல்லாமே அல்லாஹ்வுக்கு அவ்வளோ சொந்தம். எனவே இந்த உலகத்தில் இதெல்லாம் ஏன் படைச்சிருக்கிறன்றதையும் அல்லாஹ்வுக்கு செஞ்சுக்கிறேன் சொல்லி, வான பூமியை நான் ஏன் படைச்சு வச்சுக்கிறேன், கடற்கரையை படிச்சு வச்சுக்கிறேன், மிருகங்கள் இதில் எல்லாம் ஏன் படைச்சிக்கிறேன், உங்களையும் படிச்சு வச்சுக்கிறேன், நம்மளுக்கு தான் சொல்றது எல்லாம். மற்றதில் சொல்லி ஒன்றும் இல்லை. அப்போ எல்லா மனுஷனை சொல்லிக்கிட்டு இதெல்லாம் நான் ஏன் படைச்சிக்கிறேன், இந்த படைச்சத்தையும் சொல்லிட்டு ஏன் படைச்சேன்னு நீங்க விளங்கி கொண்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு. அப்ப அந்த வாழ்க்கை நீங்க சொல்ல வாழணும். இப்படி வாழ்ற சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமா கடைசியாக அல்லாஹ் தஆலா முழு ஒரு வாழ்க்கையோட அப்படியே நபி அவர்கள் மூலமாக வாழ்ந்து காட்ட சொல்லி ரசூலுல்லாஹ் அதை வாழ்ந்து காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த வாழ்க்கை இப்படி இந்த விஷயத்தை விளங்கி கொள்றவங்க நாங்கள் சொல்ற முஸ்லீம். இதை விளங்கி கொள்றால் இதை ஏற்றுக்கொள்றவங்க தானே முஸ்லீம் என்று சொல்ற ஒரு ஆள். அப்ப இந்த இப்படி அதை ஏற்றுக்கொண்டால், அதை அந்த வாழ்க்கையை விளங்கி கொண்டால் அதுக்கப்புறம் அடிச்சிருக்கு வாழ்க்கை இடத்துக்கு வாழ்றதுக்கு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருக்கு. வாழ்க்கை சாகிறதுக்கு இல்லையே, வாழ்ந்து முடிச்சிருக்கு. உலகத்துல வாழும். இந்த வாழ்க்கை எப்படி வாழ்றதுதான் ரெண்டுக்குள்ள பிரச்சனை. சிக்கல் என்னென்னால் எப்படி வாழ்றது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைல் படி என்ன செய்யறது, வாழ பார்க்கறது, வாழ யோசிக்கிறது, வாழ்றது. எனவே என்ன செய்யறது, நிறைய கிளாஷ். மாப்பிள்ளை நினைச்சிட ஒரு மாதிரி வாழ்றதுக்கு, பொம்பளை நினைச்சிட ஒரு மாதிரி வாழ்றதுக்கு, பிள்ளை நினைச்சிட இன்னொரு மாதிரி வாழ்றதுக்கு, அடுத்த வீட்டுக்காரர் நினைச்சிட இன்னொரு மாதிரி வாழ்றதுக்கு, ஆட்சியாளர் நினைச்சிட ஒரு மாதிரி வாழ்றதுக்கு, அதிகாரி நினைச்சிட வேற ஒரு மாதிரி வாழ்றதுக்கு, எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி வாழ நினைச்சோம். எல்லாம் என்ன செய்யுது, பல்காகி பெரிய ஒரு சிக்கெடுக்க இல்லாத சிக்கலுக்குள்ள எல்லாரும் மாட்டிக்கொண்டு. அப்ப உலகத்துக்கு என்ன நடக்குற, கடி எடுத்தவன் தண்டக்கா, அவ்வளவு கொம்பு முளைச்சவன கும்பிடும். இந்த கன்செப்ட் எல்லாரும் வந்து அப்படியே மாறி வந்தாச்சு. எனவே யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குதோ, பலம் இருக்குதோ, உயர்வு இருக்குதோ, என்ன செய்யறது, அவங்க டிஸ்டலுக்கு எல்லாரையும் பாலுங்கன்னு சொல்லப்பாங்க. சொல்ற ஒரு இடத்துக்கு வாழையிலான்னு அந்த சொல்லப்போனா மறுபக்கம் அடிச்சது பிரச்சனை. இப்படித்தான் இந்த உலகத்துல எல்லாமே நடந்துச்சு. சொல்ற உலகத்துக்கு வேணும் அமைதி, மனுஷனுக்கு வேணும் அமைதி, உள்ளத்துக்கு வேணும் அமைதி. எல்லாரும் என்ன செய்யணும், சந்தோஷமாயிக்கணும். மனிதர்கள் எல்லாரும் என்ன செய்யணும், அமைதியோட சந்தோஷத்தோட உலகத்துல வாழ்க்கையை ருசிச்சு வாழ்க்கை வாழ்றது சந்தோஷம் நினைச்சோம். எந்த நாள் வெளிம்பின உடனே என்ன செய்ய இன்னைக்கு இந்த முகத்தை என்ன செய்யறது சுழிச்சு கொண்டு என்னடா சொல்லிட்டு எழுப்பி கொண்டு அப்படி அந்த நாளை கழிச்சோணுமா? அப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா மனுஷன்? அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானி பஅதமா அமாதனி வ இலைஹி நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய நாளைக்கு உயிர் தந்து வாழ வச்ச அல்லாஹ்க்கு எல்லா புகழும் கொண்டு சந்தோஷமா எழுப்பிட்டு அன்றைய நாளை சந்தோஷமா வாழும். அப்ப அந்த நாள் சந்தோஷமா வாழ்ற எப்படி வாழ்க்கை வாழ்ற சந்தோஷமா எப்படி வாழ்றது தெரிஞ்சுக்கும். நிறைய உள்ள பிரச்சனை தெரியாம வாழப்பாங்க. அவனுக்கு எங்கின அந்த இதை என்ன செய்யணும், கீய போடணும் மட்டும் தெரியாது. அவருக்கு வாகனத்தை என்ன சொல்லணும் போடும். இது ஏண்ட வேலையா? இது என்ன நடக்கும், ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுமே கியரை போட்டுக்கொள்ளதுக்கு அப்படி ஒன்றுட்டா அது தெரியாது. எது கிளச்சு, எது பிரேக்கு, எது என்னன்னு ஒன்றும் தெரியாது. ஏறிக்கூடிய ஒரு வாகனம் ஓட்டணும், ஏறினாக்க வாகனம் போகுமா தெரியாது. வாகனம் ஒன்று எங்கே நாங்கள் எடுத்துக்கொள்ளே இல்லை, அது தெரியாது. வாழ்க்கை உண்டு தெரியாட்டி வாழ்ந்து வாழ்ந்து பிடிச்சிருந்த வாழ்க்கை
அது தெரியாட்டியும் முடிச்சிடல, வாழ்ந்து முடிச்சிடும். என்ன என்ன செய்ய முடிஞ்சு என்று அதை நான் முடிஞ்சுதானே, என்ன செய்ய முடிச்சாச்சு, கலாஸ் முடிச்சாச்சு. என்ன செய்ய பிறந்துட்டு, என்ன செய்ய என்ன செய்ய இல்லாம ஆயிட்டு, என்ன செய்ய வந்துட்டு, என்ன செய்ய கொடுத்துட்டேன், என்ன செய்ய எடுத்துட்டேன், எல்லாம் என்ன செய்ய என்ன செய்ய கலாஸ். என்ன செய்யண்டே வாழ்க்கை முடிஞ்சு கடைசிக்கு மகசூல வந்து நினைக்கிறேன் என்ன செய்யண்டா. அல்லாஹ் தஆலா அந்த இடத்துக்கு என்ன சொல்லுவோம், இப்ப நீ பேசப்படாது, வாயை பூட்டுறாங்க பேசாது, நீ ஒரே என்ன செய்யணும் தான் கேட்ப. எனவே நீ நினைப்படாது நான் என்ன செய்யறது இப்ப பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு வாய் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், நாங்க வாய்க்கு பூட்டி வச்சு பூட்டை போட்டு என்ன செஞ்சிருவோம், அடைச்சிடுவோம், வாய் பேச இயலாது. வனுகல்லிமுஹும் ஐதி அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம் வதுகல்லிமுனா ஐதிஹிம், கைகள் பேசும். கைக்கு வாய் வந்து கை பேசினே எப்படி சுத்தம் வாய் மூடிட்டு பேசினா பேசல, இதுக்கு பேசல. இப்ப நான் சொல்றேன் நான் பேச வைப்பேன், எனக்கு பேச வச்சு தெரியுமா, காலை பேச வைப்பேன், பேச தெரியும் எனக்கு. அப்பதான் காலும் கையும் தோலும் மனுஷன் உடம்பெல்லாம் சொல்ல போகுதுதான் இப்படித்தான் வாழணும் இருந்துச்சு. இவனோட காலுக்கு தெரியாது எங்க போகணும், அவன் போறதெல்லாம் அங்கதான். இந்த கைக்கு தெரியாது என்ன செய்யணும், எவ்வளவோ சொல்லி கொடுத்தது கேட்டா தானே அவங்க தான் போறது, கை சொல்றது எல்லாரும் சொல்லுவாங்க. நான் வளர்ந்துக்கிறேன் இப்படித்தான், உடம்பு தோல் எல்லாம் சொல்லும். கொஞ்சம் திறந்துட்ட வாய அவங்க பணம் உனக்கு தானே வாப்பா இவ்வளவு பாடுபட்டு பொடிய பார்த்து திருப்பி அவர் கேட்பாங்க, உனக்கு தான் இவ்வளோ பாடுபட்டு உழைச்சி சம்பாதிச்சது எனக்கு நாம சம்பாதிச்சோம், நல்ல சம்பளம், லட்சக்கணக்கு சம்பளம் ரெண்டு வச்சுட்டு சம்பளத்தை எடுத்துட்டு தின்னாம நாங்க அவரை நல்ல உள்ள வரேன்னு சொல்றா, நம்ம என்ன சொல்ல உடனே பைத்தியம், அவ்வளவு சம்பளம் வச்சுட்டு தின்னாம இருக்கா பைத்தியம் தான் சொல்லுவோம் நாங்க. அப்படிதான் எனக்கு வரும் சொல்றதுக்கு. ஏண்டா தெரியாது, இவ்வளவு எல்லாம் தெரியாது. மனுஷன் அவனுக்கு தின்று கொள்றதுக்கு, அழகா உடிச்சு கொள்றதுக்கு, அழகா வைத்துக் கொள்றதுக்கு, எல்லாரும் கடையில என்ன செய்ய ரெஸ்பெக்டா மரியாதையோட இருந்து கொள்றதுக்கு, இதுக்கு தான் தேடுறது. எல்லாம் சம்பாதிச்சுட்டு ஒரு இழிச்சவாய் மாதிரி இருக்கும், நல்லா சல்லி இருக்குது தின்னாம இருக்கும், நல்லா சல்லி இருக்குது உடுக்காம இருக்கும். இதுக்கு எவன் சரி உழைச்சி வச்சுட்டு பொட்டிக்கல போட்டு கட்டி கட்டி வீக்கிறது உலகத்துல, அது பைத்தியம். இது மாதிரி எல்லாம் செஞ்சு கஷ்டப்படுறது அவங்க அப்ப திறந்து விட்டா உனக்குத்தானே பொடிக்கு சொல்றது, உனக்குத்தானே இவ்வளவு பாடுபட்டேன், நீயா எனக்கு எதிராக பேசுறாயின்னு சொல்லிக்கிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுவான், மறுபடியும் கூட்டி விட்டுட்டு அதுக்கு சொல்ல சொல்லுவாங்க செல்லு அது அன்தகனல்லாஹுல்லதி அன்தக குல்ல ஷை, எல்லாத்தையும் பேச வச்சு அல்லாஹ் இருக்கிறானே அந்த அல்லாஹ் என்னை பேச வச்சுதான். நான் வேற இடத்த வாப்பா பேச, நான் என்னத்தை பேச, நான் வளர்ந்தேன், என்னோட கொழுப்பு வந்துச்சு, இப்படிதான் வந்துச்சு, இங்கதான் வேண்டினான், அந்த காசு இங்கே தான் வந்துச்சு, இந்த காலத்தில் நான் இங்கெல்லாம் போனேன், அங்க போனேன், நான் வேற என்னத்தை சொல்ல சொல்றது. அல்லாஹ் என்னை பேச வச்சா நான் என்னத்தை சொல்ல, போனதை சொல்றேன், நடந்ததை சொல்றேன், எடுத்ததை சொல்றேன், கொடுத்ததை சொல்றேன், இதைத்தான் சொல்றேன். இதுதான் அங்க நடக்க போறது. அந்த இடத்துல வந்து இதுகள் பேச வச்சா என்ன பேசணும்ன்றதும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருச்சு, எனக்கு பேச. அந்த பேசுறதுக்கு முந்தி உள்ள ஒரு வாழ்க்கை ஒன்று வாழ்க்கை, அது உலகத்துல தான் வாழும். உலகத்துல தான் வாழும். உலகத்துல வாழ்றதுக்கு ஒரு நூறு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்த ஒரு பெரிய துஆ ஒன்று, நூர் பிரகாசம் ஒளி வேணும், பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ஒரு ஒளி கீத்து வேணும், அப்பதான் விளங்கும். கேட்கறதுக்கு காதுக்கு ஒரு ஒளி லைன் வேணும், அப்பதான் கேட்கும். நடக்கிறதுக்கு காலுக்கு போற டிரெக்ஷன் சம்பந்தமாக ஒரு ஒரு ஒளி உண்டு, ஒரு டிரெக்ஷன் காட்டுற என்ன சரி திசை காட்டி கருவி வேணும், அப்பதான் சரி டிரெக்டா போகும். சிந்திச்சுறதுக்கு இந்த மூளைக்கு அதுக்கு ஒரு ஒளி வேணும், இருட்டுக்குள்ள அடைச்சு நம்படி வச்ச மாதிரி ஒட்டிக்கப்படாது, திறந்துட்டு யோசிச்சு ஏழுமான ஒரு லைனுக்குள்ள தீக்கணும், அப்பதான் அதுக்கு சிந்திச்சேனும். விளங்குறதுக்கு அப்படி ஒன்று வேணும், எல்லா இடத்துலையும் உள்ளுக்கும் வெளிச்சம் வைக்கணும், அப்பதான் தெரியும்.
இருட்டுக்குள்ள நான் இருந்தாலும் உனக்கு வெளிச்சம் இருந்தா தெரியும் என்னாண்டு. நான் இருட்டுக்குள்ள இருந்த பிரச்சனை இல்லை. சில நேரம் பின்னால திரும்பினாலும் அப்படி இங்கே அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆ உள்ள சொன்னாங்க. ஒரு துஆ, பெரிய ஒரு நீண்ட ஒரு துஆ, 2-3 பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாரு, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரன். அல்லாஹ் துஆ கேக்குற எப்படின்னா, யா அல்லாஹ் என் உள்ளத்துல நூறத்தா. நூர் பிரகாசம், ஒளி. அது எது? நூர் ஈமான். நூர் ஈமான். நூர் என்று சொல்றது ஹிதாயத், நூர் என்று சொல்றது குர்ஆன், நூர் என்று சொல்றது அல்லாஹ்ட ஒளி. எல்லாம் நூர் என்று சொல்ல வார்த்தைகள் சொல்லப்படும். நூர். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரன். யா அல்லாஹ் என் உள்ளத்துல ஒரு நூறத்தா, நீ ஒரு வெளிச்சத்தை என்ன செய் என் உள்ளத்துக்குள்ள போடு. உள்ளம் அந்த ஒளியால நூறால நிறையட்டும். நிறைஞ்சா என்ன நடக்கும்? அதைத்தான் அடுத்த துஆவுல ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவாங்க, வஃபீ லிசானி நூரா. என்ன நாவுல நூறத்தா. இங்க நூறு இருந்தால் வாயால நூர் பிரகாசம், ஒளி, ஹிதாயத், ஈமான், இஹ்லாஸ், தக்வா எல்லாம் வரும். உள்ளத்துல பானையில இருந்தா தான் என்ன செய்யும்? ஆப்பையில வரும். அதுதான் முதலாவது என்னது? உள்ளத்து. உள்ளம் ஆக முக்கியமானது. இந்த உள்ளத்துல பழுதாயிட்ட எல்லாம் பழுது. சயின்டிபிக்கலா கூட இவர் பழுதாயிட்டா என்ன ஆள் பழுதுதானே, அவர் முடிஞ்ச. எனவே இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுதான் அல்லாஹ் சொல்றான், இதுதான் மனுஷன் புத்தியும் சொல்றது, இதுதான் எல்லாரும் சொல்றாங்க, ஏற்றுக்கொள்ளுதுன்னா இதுதான். அதுக்கு பிறகு வந்துட்டு அதை பல உன்னிட்டானே செய்யுது பழுதாக்குறது. துட்டு அவன் போக போக அவர் ஹார்ட்ல இங்க அடைச்சிருக்கு வேலைஞ்சல் சாப்பாச்சலாம் வச்சுக்க நல்லா போட்டு குடிச்சிட்டு குத்திட்டு வந்து நினைச்சிரு பிறண்டு உருண்டு மான மரியாதை எல்லாம் போக்கிட்டு குந்திட்டு இருக்கிறது. 40-50 வயசாது 20 வருஷம் குடிச்சு கிழிச்சிப்பான். 30-40 வயசாச்சு நினைக்கிறது ஹலாஸ் 20 வருஷம் வாழ்க்கை லொஸ்ட். மிஞ்சின 10 வாழை இல்லாது வீட்டுல கிடந்துட்டு ஈரல் பழுதாயிட்டு அதை அடைச்சிட்டு இது செஞ்சுட்டு காபன் கட்டிட்டு காபன் கலட்ட என்ன அந்த கேரேஜில் போட்டு ஒயில் கலட்டுற மாதிரி ஃபில்டர் ஒயிட்டர் மாற்றி செய்யல் மாதிரி பழுதாக்கினாச்சு. செத்து போ. அல்ல பத்தி என்ன சொல்றது? நல்லா கேட்க எப்படி செத்தாய்? இல்ல கொஞ்சம் குடிச்சேன் கொஞ்ச நாளைக்கு பழுதாயிட்டு அப்படியா கேட்கறதா? ஒன்றும் இல்லை, கேட்கறதும் இல்லை. ஏன் குடிச்சேன்னு கேட்கறல்ல, குடிச்சு வாழ்க்கைய பழுதாக்கின உனக்கு அந்த இடம் போ. அங்க வரச்சிலே சொல்றேன் நேரத்தோடு கூப்பிட்டு கேட்கிறது. ஏன் வாப்பா செஞ்ச, ஏன் வாப்பா இப்படி செஞ்சேன்னு கேட்கறதல்ல. அல்ல கேட்க மாட்டேன், கேட்கறது இல்லை. கேட்கறது அல்லாட அதிகாரத்துக்கு பொருத்தமானது. அல்ல சொல்ல அவ்வளவு பவர்ஃபுல் தான் அல்லாட கலெக்ஷன், அல்லாட பார்வை, அல்லாட ரெக்கார்டிங், அல்லாட எழுத்தாளர்கள், அல்லாட்டோட எல்லாம் அப்படி சேர்த்து வச்சுக்கும். எனவே அல்லா சொல்லுவான், வாரத்துக்கு முந்தைய சொன்ன கபர்ல இந்த எலும்பச்சிலே தெரியும் அவங்களுக்கு நாங்க எங்க போறோம். எனவே அல்லாட பக்கம் ஓடாம எங்கேயோ எல்லாம் ஓடுவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம யஃபிர்ருல் மர்உ இல. அல்லாஹ் சொல்ற குர்ஆன்ல சொல்ற அப்படின்னா அந்த நேரத்துல மனுஷன் சொன்னால் ஐனல் மஃபர், ஐனல் மஃபர், எங்க தப்பி ஓடையிலும் சொல்லி ஓடுவான். சூரத்துல் காஃப்ல வரும் ஒரு சத்தம் ஒன்று வரும், அசரீரி சத்தம் வரும், அந்த மனுஷர்ல வரும். எப்படின்னா இலா ரப்பிக யௌம இதினில் முஸ்தகர். நீ எங்க ஓடினாலும் ஓடி ஓடி உனக்கு முடிச்சேலா, ஓடி உனக்கு தப்பேலா, நீ வந்து சேர போற இடம் அல்லாஹ் இடத்துல. எங்க போய் தப்புற மாதிரி எந்த பக்கம் போனாலும் அவர் ஓடி நின்று பார்த்தா அல்லாஹ் எல்லா இன்னைக்கு அந்த ஈமான், அந்த பிரகாசம் வர வேண்டிய இடம் உள்ளமே. இந்த உள்ள முக்கியம் எங்களுக்கு உள்ளந்தான் மெயின். உள்ளத்தை பழுதாக்கப்படாது. குடிச்சு பழுதாக்குறது, இது பழுதாக்குறது வந்து செயலால் இப்படி பழுதாக்கு, கொள்கையால பழுதாக்குறது இன்னொரு கொள்கையால். இன்னவன் முஷ்ரிக் கூட நஜஸ், நல்லா முஷ்ரிக்கள் நஜீஸ்கள். எப்படி நஜீஸ் அப்படி சார்? அவன் சில நம்மளாக்களை விட அவன் சில துப்புற வைப்பான். டிப் பவுடரா எப்ப நல்ல நஜீஸ் இல்லாம அந்த நஜீஸ் இல்லை. இது சொல்ல கொள்கை ரீதியான நஜீஸ், கொள்கையான நஜீஸ்.
அல்லாஹ்வ ஒருவனாக ஏகனாக ஏகத்துவனாக ஏற்றுக்கொள்ள தெரியாத நஜீஸ், ஷிர்க்குடைய நஜீஸ், குஃப்ருடைய நஜீஸ், நிஃபாக்தனத்துடைய நஜீஸ், வாழத் தெரியாத நஜீஸ், வாழ்க்கை விளங்கி கொண்ட பிழையான கொள்கையுடைய நஜீஸ், இந்த உலகத்தில் உள்ள அந்த கம்யூனிசம், அந்த செக்குலரிசம், அந்த இசம், இந்த இசம் எல்லாம் சேர்த்தின ஒரு பல்க் நஜீஸ். இந்த நஜீஸுக்குள்ள வாழ்ற மனிதர்கள் நஜீஸ் ஆனவர்கள். இன்னமல் முஷ்ரிக்கூன நஜஸுன், இந்த நஜீஸுகள் ஃபலா இன்னமல் முஷ்ரிக்கூன நஜஸுன் ஃபலா யதுகுலன்னல் மஸ்ஜிதல் ஹராம பஅத ஆமிஹிம் ஹாதா. இந்த வருஷத்துக்கு பிறகு, எப்ப இது டிக்ளரேஷன் ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நடக்குது, அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இந்த வருஷம் தான் கடைசி வருஷம் என்று காபத்துல்லாஹ்ல போய் சொல்லுங்க, நஜீஸுகள் இந்த ஏரியாவுக்குள்ள இதுக்கு புறம் வந்துடப்படாது. இது புனிதமான ஏரியா, இதுக்குள்ள வரப்படாது. போலியான நஜீஸான பிழையான அசிங்கமான நாத்தம் அடிக்கிற கொள்கைகளை சுமந்து கொண்டு இங்க வருவானா? பொருள் என்ன? சுத்தமானவர்கள், பிரகாசமானவர்கள், ஒளி வீசுகின்றவர்கள், கலாலப்பானவர்கள், சந்தோஷமானவர்கள் இந்த கௌபாவை வலம் வரட்டும், அதனை சுத்தட்டும், அந்த ஹரம் ஏரியாக்குள்ள வரட்டும் சொல்றது. அவங்க தானே முஸ்லீம்கள். கௌபாவை சுத்துற ஒரு ஆளுக்கிட்ட அது இல்லாட்டி இந்த குரோசத்துல ஒன்று சேர்க்கிறா இல்லையா? எங்கிட்ட சேர்க்கிற உள்ளம் தான் ஆகம். உள்ளத்துல ஒளி வேணும். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரன், யா நூரத்தா என் உள்ளத்துக்கு தான். எப்ப சரி யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா இந்த இன்றைக்கு கேளுங்க, இன்றைக்கு தொழுதாச்சு, சுப தொழுது எடைக்குள்ள இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது வெள்ளிக்கிழமையில நிறைய ஸலவாத் சொல்லுங்க, அது பெரிய நன்மைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தந்திக்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் ஸலவாத் சொன்ன? ஒரு கச்சரி ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்துல சொன்னது இல்லாம, அத்தஹியாத்துல சொன்னது இல்லாம எத்தனை ஸலவாத் சொன்னோம்? சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், சொல்லலட்டி என்ன தெரியுது? இது என்னத்தை நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம்? இதுதான் அந்த நூர் மங்கி போயிருக்குது. அந்த நூர் இருந்தால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அல்லாஹ்வுடைய தூதர்ல எத்தனை முறை ஸலவாத் சொல்லணும் பண்றதுக்கு இருந்தலே ஸலவாத் சொல்லணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஅலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். யா அல்லாஹ், இந்த தூதருக்கு நீ ரஹமத் செய், இந்த தூதருக்கு நீ அருள் செய், அந்த தூதருக்கு நீ ஸலவாத் சொல்லு, அந்த தூதருக்கு நீ உன் ரஹமத்தை சக்கீனத்தை எல்லாத்தையும் கொடு யா அல்லாஹ். ஏன்னா அந்த தூதர் இந்த உலகத்துல இந்த தீனை காட்டி தந்த மாதிரி எங்களுக்கு யா அல்லாஹ் யார் காட்டி தந்தது? உண்ட தீனை அப்படியே சொல்லி தந்த செஞ்சு காட்டினவர் தானே எங்கட தலைவர் அந்த நபி. நீ அவங்க நீ ஸலவாத் சொல்லி யாராண்டு சொல்றது மன முருகி சொல்லணும் சொல்றாங்களே, அதுக்கு ஒரு உள்ளம் வேணும், அதுக்கு ஒரு உள்ளம் வேணும். அந்த உள்ளத்துல நூறு இருக்கணும். அப்பதான் சொல்றேன், அந்த உள்ளத்துல நூறு இருக்கும். அந்த நூறு இருக்கிற உள்ளத்தால அப்படியே என்ன செய்யும்? வெளியே வரும் நாவு அந்த நூரின் பிரகாசத்தால் சொல்லும் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். இன்றைக்கு நேற்று முதநாத்து இந்த கிழமை ஃபுல்லா நினைங்க, எத்தனை செஞ்சிட்டோம், எத்தனை பேரை மோதில பாஞ்சிப்போம், எத்தனை பேர் கேசிப்போம், என்னமான ஒன்று நடந்திக்கும். ரைட், இன்றைக்கு வரங்காட்டிலும் எத்தனை பேரை நாங்கள் அதை சொல்லி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம், யா அல்லாஹ் மன்னிச்சுக்க ரஹ்மானே, அந்த புள்ளட மோத்துல பாஞ்சிட்டேன், உம்மாட மோத்துல பாஞ்சிட்டேன், உங்களோட மோத்துல பாஞ்சிட்டேன், ஆபீஸ்ல உள்ளவட மோத்துல பாஞ்சிட்டேன், வேலைக்காரண்ட மோத்துல பாஞ்சிட்டேன், இப்படி ஒன்று நடந்துட்டுது, யா அல்லாஹ் நீ மன்னிச்சுக்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய்த்து எப்ப நாங்க மன்னிச்சுக்கோங்க, சாரி நான் இனி செய்ய மாட்டேன், தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிக்கிறோம். சொல்றதுக்கு எல்லாம் நிற்குது எங்களுக்கு. என்ன பொருள்? நூறு மங்கி போயிருக்கு. இந்த நாவால சொல்ல இயலாது, நாவுக்கு நூறு வருது இல்லை. எல்லாமே பதியப்படுமே, அதுல வித்தியாசம் இல்லையே. என்னண்டா இல்லை இப்படி அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்னத்தினால சொன்னது நாங்கள் ரசூலுல்லாஹ் எத்தனை தடவை ஸலவாத் சொன்னோம். நான் முயற்சியோடே ஒவ்வொரு நாளும் சொல்லி வர மாதிரி சூரத்துல் கஹ்ஃப் ஓதிட்டோமா இல்லையா? இன்றைக்கு
உம்மா வாப்பா உசிரோட ஹயாத்தோட இருந்தால் இங்க இல்லாம இருந்தா கோலம் எடுத்து விடிய கிளம்பி அஸ்ஸலாமு அலைக்கும் சோமா இருக்கீங்களா உம்மா சோமா இருக்கீங்களா வாப்பாண்டு ஒரு கோல்ல பேசிட்டு வைக்கிறது. பிள்ளைகளுக்கு சலாம் சொல்லிட்டு என்ன செய்ய சோமா இருக்கீங்களா எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் வீட்டுல சூரத்துக்கா போதிக்கோங்க ஜும்மத்துல போங்கட்டு சொல்லிட்டு போன வச்ச வேலை என்னமா நடந்தீங்க. 100 இருக்குது வெளிச்சம் காட்டும். அது ஏழாம போற இந்த பொருள் என்ன? அந்த 100 மங்கி. எனவே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க துஆ கேளுங்க. அல்லாஹும்ம ஜஅல்னி அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரன் வ ஃபீ லிசானி நூரன். இது துஆட பொருளை மட்டும் சொல்லணும். நான் நிறைய விளக்கம் சொல்லிட்டேன். வ ஃபீ சம்இ நூரன் ஏண்ட என்ன செய்ய பார்வை கேள்வியில நூற பிரகாசத்தை தா. வ ஃபீ பஸரி நூரன் ஏண்ட பார்வையில என்ன செய்ய கேள்வியில நூறத்தா ஏண்ட பார்வையில நூறத்தா. வ மின் ஃபௌகி நூரன் எனக்கு மேலால பிரகாசத்தை உண்டாக்கிடு. வ மின் தஹ்தி நூரன் எனக்கு கீழேயும் என்ன செய்ய பிரகாசத்தை உண்டாக்கிடு. வ அன் யமீனி நூரன் எனக்கு வலது பக்கமாக பிரகாசத்தை உண்டாக்கு. வ அன் ஷிமாலி நூரன் எனக்கு இடது பக்கமாக நீ 100 பிரகாசத்தை உண்டாக்கு. வ மின் அமாமி நூரன் எனக்கு முன்னால பிரகாசம். வ மின் கல்ஃபி நூரன் எனக்கு பின்னால பிரகாசம். வஜஅல் ஃபீ நஃப்ஸி நூரன் எனது உள்ளத்துல நூற மருகா ஒன்னாவது கல்பி இரண்டாவது நஃப்ஸ் அதுல நீ பிரகாசத்தை உண்டு பண்ணு. வஅஸிம் லீ நூரா என்னுடைய இந்த ஒளியை நீ நல்ல பொறுமதியான சக்தி வையான சக்தி நிறைஞ்ச பொறுமதியான நூறு எனக்கு தான். வஅஸிம் லீ நூரா இந்த பிரகாசத்தை எனக்கு பொறுமதியானதாக காட்டு ரஹ்மானே. வஜஅல் லீ நூரா எனக்கு நீ பிரகாசத்தை தா. வஜஅல் நீ நூரா சுப்ஹானல்லாஹ் வஜஅல் நீ நூரா எல்லாத்தையும் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க யால என்னையே நூறாக ஆக்கி பிரகாசமாக என்னையே நீ பிரகாசமாக எப்படி இருட்டுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு டக்கு வெளிச்சம் வந்தா என்னது ஹாப்பி. எனவே 100 ஆயிட்ட பொருள் என்ன கவலையான ஒரு ஆள்கிட்ட அந்த ஆள் போனால் அங்கே அவருக்கு ஒளி கிடைச்சு. சந்தோஷமான ஒரு ஆள்கிட்ட இவர் போனால் சந்தோஷம் டபுள் ஆகும். இல்லாத ஒரு ஆள்கிட்ட இவர் போனால் அந்த மனுஷனுக்கு இல்லாதது இல்லாமல் போய் 100 சந்தோஷம் கிடைச்சு. இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போனால் இருக்கிறதுல அவருக்கு பரக்கத்து வரத்துக்கு இவர் 100ஆக மாறிடுவார் கிடைச்சு. படிச்சிட ஒரு ஆள்கிட்ட போனால் அவரும் சேர்ந்து படிப்புல இன்னும் கூடுறதுக்கு 100 படிப்பு இல்லாத போனால் இவர் போனதால ஒரு 100 ஈமான் குறைஞ்ச ஆள்கிட்ட போனால் இவர் போனதால ஈமான்ல கூடுதல் ஈமான் கூடின ஒரு ஆள்கிட்ட போனால் இன்னும் ஒரு பங்கு கூடுறதுக்கு ஒரு 100 சுப்ஹானல்லாஹ் 100 வஜஅல்னி நூரன் யா அல்லாஹ் என்னையே நூறாக ஆக்கு. அல்லாஹும்ம ஆத்தினி நூரா வஜஅல் ஃபீ அஸபி நூரா வ ஃபீ லஹ்மி நூரா வ ஃபீ தமி நூரா வ ஃபீ ஷஅரி நூரா வ ஃபீ பஷரி நூரா. புகாரி முஸ்லிம்ல வர ஹதீஸ் துஆ. சரி புகாரி முஸ்லிம்ல வர துஆ தொடர்ந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஏண்ட உடம்புல நூறத்தா என்னல நூறத்தா ஏண்ட எலும்புகள்ல நூறத்தா ஏண்ட சதையில நூறத்தா ஏண்ட இரத்தத்துல 100 ஓடவை ஏண்ட முடிகளில நூறத்தா ஏண்ட முழு இந்த உடம்புலயே 100 உண்டாக்கு ரஹ்மான் என்ற ஒரு துஆ சொல்றாங்க. இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் தேடி எடுத்து பாடமாக்கி சரி இல்லாட்டி எழுதி வச்சு சரி கேளுங்க அல்லாஹ்ட்ட கேளு. இந்த துஆட பொருளை இப்ப சொன்ன நீக்குதானே வச்சுக்கொண்டு 100 கேளுங்க. இது வந்தா தானே எங்களோட வாழ்க்கை சந்தோஷம். இது தானே எங்களுக்கு ஹாப்பி. இதுக்கு தானே வாழ்றோம். இதுக்கு தானே எல்லாம் செய்யறோம். இந்த 100 வந்தா தானே மறுமையில் எங்களுக்கு அல்லாஹ்ட்ட ஈடேற்றம் அல்லாஹ்ட்ட சொர்க்கம் அல்லாஹ்ட்ட வரவேற்பு அல்லாஹ்ட்ட கௌரவம் 100. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க சில மனிதர்கள் மறுமை நாள்ல அலா மனாபிர மின் நூர் நூறிலான 100 வெளிச்சத்தினால் பிரகாசத்தினால் உண்டாக்கப்பட்ட மிம்பர்கள் இருப்பாங்க. எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ் ரெஸ்பெக்ட். இதை நோக்கி பயணம் செய்யற ஒரு பயணத்துல தான் நாங்க எல்லாரும் இருக்கிறோம். நாங்க எல்லாரும் இந்த 100 எங்களுக்கு தூரமான ஒன்று இல்லை, எங்களோட உள்ளத்துக்கு ஏலாத ஒன்று இல்லை. இந்த உள்ளத்துக்கு வேறு வரும் சுமந்து. ஆனா இந்த உள்ளத்துல சில வேலை செய்யும். இதை உழவணும், இதை கிண்டணும், இதுக்கு என்ன செய்யணும், போடணும், அதுக்கு தண்ணி அடிச்சோணும், அதை பார்க்கணும், அதுக்கு பக்குவப்படுத்தணும், அதில் கிருமிகள் இருந்தால் அதை கொள்றதுக்கு என்ன செய்யணும், அதை கிருமிநாசினி அடிச்சோணும், இது பண்ணணும். அப்படி செஞ்சு இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்தி பதப்படுத்தினால் 100 அந்த உள்ளத்துக்குள்ள அதுக்கு போற அந்த நேரம் இந்த துஆவை கேட்டால் இன்ஷா அல்லாஹ் இந்த உள்ளங்கள் அந்த 100ஐ சுமந்து கொள்ளும். எந்த உள்ளங்கள்ல அந்த 100 இடம் பிடிச்சுமோ அவங்களோட பார்வை, கேள்வி, பேச்சு, உடை, நட, பாவனை, செயல், உடம்பு எல்லாத்துலையும் 100 இருக்கும். அந்த மனிதர்களே 100ஆக மாறுவார்கள்.
இது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாருக்கும் சொல்லி தந்த ஒரு துஆ. எல்லாரும் இப்படி கேளுங்கன்னு நபி அவங்களே கேட்டிருக்கிறாங்க. இந்த துஆவை நாங்க எவ்வளவு தூரம் கேட்போம் என்றதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் மனதில் கொள்ளும். எனவே நூர் எங்க உள்ளத்துக்கு வேணும், சரி, எங்களோட உள்ளத்துக்கு வேணும். எனவே அந்த உள்ளத்தை அந்த நூறு இறங்குறதுக்கு பக்குவப்பட்ட உள்ளமாக பதப்படுத்துற ஒரு வேலை எங்களை எல்லாருக்கும், இந்த பதப்படுத்துற வேலை எங்களுக்கு இருக்கு. எனவே நாங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுவோம் எங்களோட லைஃப்ல ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் உள்ளத்தை பக்குவப்படுத்தி பதப்படுத்துவோம். அந்த பதப்படுத்தலோட அல்லாஹ்ட்ட இந்த துஆவை கேட்போம். எங்களோட உள்ளத்துல அல்லாஹ் ஈமான் என்ற அந்த நூரை, அல்லாஹ்ட ஹிதாயத்தின் அந்த நூரை எங்களோட உள்ளத்துல இன்ஷா அல்லாஹ் நிறைய அருளட்டும். எனவே நூறு நிறைந்த மனிதர்களாக, பிரகாசமிக்க மனிதர்களாக, பரக்கத்தான மனிதர்களாக, முபாரக்கான மனிதர்களாக இந்த உலகத்துல ஒரு மனுஷனாக, ஒரு வாப்பாவாக, ஒரு நானாவாக, ஒரு தம்பியாக, ஒரு சாச்சாவாக, ஒரு பெரியப்போவாக, ஒரு மனுஷனாக, ஒரு குடும்ப தலைவனாக, ஒரு நாட்டில் உள்ள ஒரு அதிகாரியாக, ஒரு ஆபீஸ்ல உள்ள ஒருவனாக இப்படி வாழ்ற ஒரு வாழ்க்கைக்கு அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் அருள் செய்யட்டும், பாக்கியம் செய்யட்டும். அப்படியான அருள் பாக்கியத்தை நாங்கள் எல்லாரும் என்ன செய்வோம், அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுட்டு முயற்சிப்போம். எங்களோட முயற்சியின் அளவுக்கு தான் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலாட அருள் எங்கள் எல்லாருக்கும் கிடைச்சும் என்றது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கொண்ட நம்பிக்கை வச்சுக்கொண்டது. எனவே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த வாழ இருக்கின்ற எஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கை காலத்திலே நூர் அல்லாஹ்வுடைய பிரகாசத்தை பெற்றுக்கொண்ட நன்மக்களாக உலகத்தில் வாழ்ந்து அந்த பிரகாசத்தோடே மறுமையில அந்த ரப்பை, அந்த ரஹ்மானை சந்திக்கின்ற அந்த பெரிய மகா பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கு தந்தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.